ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி வச்சு ஒரு இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் அந்த ராகி மாவுக்கு தேவையான சால்ட்டும் இதில் போட்டு வாட்டர் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறதுல இந்த ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும் அந்த மாவு. இப்போ அதை எடுத்து முறுக்கு புளி இல்லைன்னா இடியாப்பம் மேக்கரில் போட்டு இட்லி சட்டியில் நல்லா ஒரு 10 டு 15 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான ராகி இடியாப்பம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேவையான தேங்காய் பூ, அது கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் நான் 2 பால் வர அளவுக்கு 2 டைம் ஆட்டி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பாயில் வர அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும், இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும். இதில் தேவையான வெல்லமும் சுகரும் உங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்த இந்த ராகி இடியாப்பத்துக்கு கூட இந்த தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.